என்னோட 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 2. காலையில் எழுந்ததும் 1/2 லிட்டர் ஜீரா வாட்டர் தான் எடுத்துக்கிட்டேன். 1 ஹவருக்கு நான் வாக்கிங் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் என்னால் 1 ஹவர் பண்ண முடியல, 1/2 அன் ஹவர் தான் பண்ண முடிஞ்சுது. எதையுமே ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதையே கன்சிஸ்டன்சியாக நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக அதில் இருக்க டிஃப்ரென்ஸை பார்த்துட்டு நமக்கே இதில் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ இதை நான் மோட்டிவேட்டை தான் எடுத்துக்கிறேன். வாக்கிங் போயிட்டு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டாக இந்த கேப்பக்கூழ் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த கேப்பக்கூழ் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட்டில் ஒன்று. இவன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கொழுக்கு முழுக்காக தான் இருப்பான். இவனில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி, கொஞ்சம் மோர் ஊற்றி, கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டு குடித்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சம்மர் டைமுக்கு இவன் பெஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்னு நான் சொல்லுவேன். அதுவே கொழுக்கு முழுக்காக இருக்கும் போதே கருவாட்டு குழம்போ இல்லைன்னா மீன் குழம்போ வச்சு சாப்பிடும் போது இவன் அதை விட சூப்பராக இருப்பான். இது லஞ்சாக கூட நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து லஞ்ச் என்னென்னா கொஞ்சம் சாதம், முருங்கைக்கீரை பொரியல், அதுக்கப்புறம் மட்டன் ஸ்டூ தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸாக நான் ஒரு க்ரீன் பனானா எடுத்துக்கிட்டேன். எனக்கு பனானா ரொம்ப பிடிக்கும். நைட் டின்னருக்கு ஒரு எக் பராத்தாவும் வெஜிடபிள் சாலடும் எடுத்திருக்கேன். இன்றைக்கி அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம். பபாய்.